Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நான் பெங்களூர்ல இருந்து சென்னை டிராவல் பண்ணது எந்த பஸ்ன்னு பாக்கும்போது தெரியும் Dreamline Travels. இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு US flag ஓட கலர் தீம் மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டில் இருந்துச்சு. நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீரா பில்ட்டோட ஒரு கோச். இவங்ககிட்ட மோஸ்ட்லி வீரா பில்ட்டும் சட்லஜ் பில்ட்டும் இருக்குது. நான் சட்லஜ் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வீரா பில்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பர்த்து, லாஸ்ட் வந்து கிராஸ் பர்த்து 31 and 32. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் ரெண்டுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸு வந்து ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாசிபாளையத்தில் நைட்டு 10 மணிக்கு எடுத்து இந்திரா நகர், அல்சூர், அதுக்கப்புறம் கேஆர்புரம், டின் ஃபேக்ட்ரி அந்தெல்லாம் பிக்கப் வந்துட்டு HSR லேஅவுட் மடிவாலாவில் வந்து 11 PM டிபார்ச்சரு. ஸோ இதோட டிக்கெட் ஃபேர் என்னென்னு பார்த்தா 756 ருபீஸு. 11 PM மடிவாலா ஸ்கெடியூல்டு டிபார்ச்சர். அப்புறம் கோயம்பேடு ஸ்கெடியூல்டு அரைவல் வந்து 5:30 AM போட்டிருந்தாங்க. ஸோ பஸ்ஸு வந்து ஆன் டைம் வந்துருச்சு. நான் சொன்ன அந்த சட்லஜ் மாடல் பில்டு பஸ் இது வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு கேஎல்லேருந்து கேரளா அந்த ரூட்டுக்கெலாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பஸ் இது வந்துச்சு வீரா பில்ட்டு. ஸோ மடிவாலாவில் போர்டிங் வந்து 10:55 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாக ஒரு ஒயிட் தீம்டு இன்டீரியர், ஒயிட்டு ரெட்டு அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒயிட் தீம் மெயின்டைன் பண்ணுறது, பட் டீசெண்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா US ஃப்ளாக் மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்ற அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து லக்கேஜ் ஹோல்டர், ஏசி வெண்ட்டு, அப்புறம் சார்ஜ் போர்ட் த்ரூ அவுட் த ஜர்னி இருந்துச்சு. ரீடிங் லைட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பேக் ரெஸ்ட் சாஞ்சு உட்கார்றதுக்கு 30 பர்த் வரைக்கும் பேக் ரெஸ்ட் இருந்துச்சு. கிராஸ் பர்த்துக்கு மட்டும் இல்லை. கிராஸ் பர்த்தில் மோஸ்ட்லி டிரைவர்ஸ் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி ஷார்ப்பாக 11 PM மடிவாலாலேருந்து கிளம்புனாங்க. மடிவாலாலேருந்து கிளம்பி ஐயப்பன் கோயில் ஆப்போசிட்டில் இருக்க ரோடு வழியாக போயிட்டு திருப்பி மடிவாலா மார்க்கெட் கிட்ட ரீச் ஆனாங்க. ஸோ நான் இருந்த பர்த் லாஸ்ட் ரோ அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாகோட கலர் வந்து மறைச்சிருச்சு சைடில் விண்டோ. ஸோ சாஞ்சிட்டு நம்மளால் எடுக்க முடியாது. ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் அப்படியே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜப்பார் ட்ராவல்ஸ் அப்புறம் SRSலாம் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பிக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் பிக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சில்க் போர்டு ஃப்ளைஓவர் ஏறி அப்புறம் சில்க் போர்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆளுங்களுக்காக. ஸோ சில்க் போர்ட் கிட்ட நாங்கள் பிக்கப் பண்ணும்போது டைம் பார்த்தா 11 PM. வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஆன் டைமில் தான் போயிட்டு இருந்துச்சு. சில்க் போர்டுக்கு அப்புறம் பார்த்தா எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர் ஏறிட்டாங்க. கீழே பொம்மனல்லி அந்த ரூட் போல் ஃப்ளைஓவர் ஏறணும். ஃப்ளைஓவரில் ஏறினதுக்கப்புறம் வண்டியோட ஸ்பீடுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஃப்ளைஓவரில் ஒரு சின்ன டிராஃபிக்கு கொஞ்ச நேரம் நின்றுட்டுருச்சு பஸ், எதுக்குன்னு தெரில. அப்புறம் திருப்பி ஜேர்னி ரெஸ்யூம் ஆகிடுச்சு. மற்றபடி மேக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் அவங்க ரஷ் பண்ணல. நார்மலாக ஒரு 90 அந்த ரேஞ்சில் தான் இது பண்ணாங்க. மடிவாலாவில் மட்டும் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பம்பில் தூக்கி போட்டாச்சு லாஸ்ட் ரோவில். மற்றபடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கேயுமே தூக்கி போடுற மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. இது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் பார்த்தா 11:25 PM. எலக்ட்ரானிக் சிட்டி பிக்கப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கூட அந்தளவுக்கு காம்படிஷன்ஸ்னு சொல்லிட்டு அதிகமாக எந்த பஸ்ஸஸ் வரல. இது வந்து பாண்டிச்சேரி போகிற பாலாஜி கேப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒசூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 11:58 PM ஒசூர் கிராஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. எங்கன்னு பார்த்தா கியூப் ஃபுட் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பஸ்ஸஸ் நின்றுட்டு இருந்துச்சு. KBSோட ஒரு 2 பஸ், அப்புறம் ஸ்மார்ட் சிட்டியோட பஸ்ஸஸ் அது எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக்கு. ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீனாக இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் நிறுத்தினது நைட் டைம் அப்படிங்கிறதுனால டீ காஃபி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கும்போது கொஞ்சம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு வண்டி நம்ம அங்கே நின்று பார்க்கும்போது. இதுதான் அந்த KBS பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸு. 2 பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. ரெண்டுமே 13.5 மீட்டர் பஸ்ஸஸ்ஸு. நாங்கள் அங்கேருந்து பிரேக் டைம் பார்த்தா 12:25 AMலேருந்து 12:47 AM வரைக்கும் அங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் நான் உட்காண்ட்ருந்த பிளேஸில் அந்த ஃப்ளாகோட கலர் மறைக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரமாக ஃப்ரண்ட்டில் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் எடுக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன். அது கிருஷ்ணகிரி இது டோல்கேட் வர்றதுக்கு முன்னாடியே ஐ திங்க் நான் தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக உட்காந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது டைம் 12:47 AM. அப்போ நிறைய ஸ்மார்ட் சிட்டி பஸ்ஸஸோட ஒரு 2-3 பஸ்ஸஸ்லாம் வந்து நின்றுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்புற வீடியோ இது. கிளம்புனதுக்கப்புறம் அந்த சனமாவு ஃபாரஸ்ட் ஏரியா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ஸ்பீடு. அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் ஸ்பீடு ஒரு 98 km/h வரைக்கும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலான ஒரு ஜேர்னி தான். எங்கேயுமே வந்து நான் வண்டியோட ரேஷ் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு தூக்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஈவன் லாஸ்ட் ரோவில் இருந்தாலுமே ஒரு டீப் ஸ்லீப் இருந்துச்சு. மற்றபடி ஓவர்டேக்ஸ் எதுவுமே என்னால் அதிகமாக கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா ரோகிணி தேட்டர்னு சொல்லிட்டு கிளீனர் கத்தும்போது தான் முழித்தேன்.
பார்க்கும்போது பார்த்தா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் இருந்துச்சு, லக்கேஜ் இறக்கிட்டு இருந்தாங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் நிற்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:22 AM - 5:40 AM வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஆன் டைம் கோயம்பேடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகும்போது எஸ்பிஎம்மோட ஆஃபீஸ், அப்புறம் பர்வீன் ட்ராவல்ஸோட ஆஃபீஸ்லாம் அந்த வழியாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டிட்டு நான் ஃபைனலாக வந்து கிண்டி ரீச் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:03 AM கிண்டி ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஓவரால் வந்து ஒரு டைம்லி ஜேர்னின்னு சொல்லலாம். நான் லாஸ்ட் ரோவில் இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த ஒரு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸ் ஸ்பீட் 98, ஆவரேஜ் ஸ்பீட் 48 km/h. ஒரு டைம்லி அண்ட் ஸ்லீப் ஃப்ரெண்ட்லி ஜேர்னிக்கு இந்த பஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.